செந்தூர் ஆண்டவன் அருள் உங்கள் வாழ்வில் நிறைவாகட்டும். திருச்செந்தூர் பன்னீர் இலை விபூதி மறைந்திருக்கும் மகிமைகளும் அதிசயங்களும். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பன்னீர் இலை விபூதி பிரசாதம் சாதாரண விபூதி அல்ல. அது புராணம், ஐதீகம், நம்பிக்கை, அனுபவம் எல்லாம் ஒன்றாக இணைந்து உருவான ஒரு தெய்வீக அதிசயம். பன்னீர் இலை விபூதி ஏன் தனிச்சிறப்பு? தினமும் காலை விஸ்வரூப தரிசனத்தின் போது செந்தில் ஆண்டவரின் திருவடிகளில் வைத்து பூஜிக்கப்பட்டு பன்னீர் இலைகளில் பாதுகாக்கப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. பன்னீர் இலையை நேராக வைத்து பார்த்தால் முருகப்பெருமானின் வேல் போல காட்சியளிப்பது பக்தர்களை பரவசப்படுத்தும் ஒரு தெய்வீக அதிசயம். திருநீற்றை பன்னீர் இலையில் பாதுகாப்பது செல்வத்தை சேமிப்பதற்கு சமம் என்பது ஒரு ஆழ்ந்த ஆன்மீக நம்பிக்கை. பன்னீர் இலை மற்றும் முருகன் புராண ரகசியம். முருகப்பெருமானுக்கு ஒரு பக்கத்தில் 6 கரங்கள், இரு பக்கங்களிலும் சேர்த்து 12 கரங்கள். பன்னீர் மரத்தின் ஒவ்வொரு இலையிலும் 12 நரம்புகள் உள்ளன. பன்னீர் இலை என்பதே மருவி பன்னீர் இலையானது என்று தல புராணம் கூறுகிறது. விபூதி வழங்கிய தாத்பரியம். விசுவாமித்திர மகரிஷிக்கு குன்மம் போன்ற கடுமையான நோய்கள் ஏற்பட்ட போது ஸ்ரீராமபிரான் கனவில் உபதேசித்தபடி செந்தில் ஆண்டவரின் பன்னீர் இலை விபூதியை தரித்துக் கொண்டு நோய்கள் நீங்கினார் என்பது ஐதீகம். சூரபத்மனை வதம் செய்த பின் போர்க்களத்தில் காயமடைந்த தமது பரிவாரங்களுக்கும் முருகப்பெருமான் தமது 12 கரங்களால் விபூதி அளித்தார் என்று தலபுராணம் கூறுகிறது. சூரசம்ஹாரம் முடிந்த பின் அசூரர்களை எதிர்த்து போரிட்ட 30 முக்கோடி தேவர்கள் பன்னீர் மரங்களாக மாறினர் என்பதும் ஒரு ஆன்மீக ஐதீகம். அதனால்தான் பன்னீர் இலைகளுக்கு வேத மந்திர சக்தி உண்டு. அந்த இலையில் வைக்கப்படும் விபூதியும் வேத சக்தியால் நிறைந்து விடுகிறது. நம்பிக்கையுடன் இந்த இலை விபூதியை தரித்துக் கொண்டால் தீராத நோய்கள், திருமண தடைகள், குழந்தை பேறு தடை, மனக்கஷ்டங்கள் படிப்படியாக விலகும் என்பது பக்தர்களின் அனுபவம். உறவினர் அல்லது நண்பர்கள் மூலம் திருச்செந்தூரிலிருந்து பெறப்பட்ட பன்னீர் இலை விபூதியை நெற்றியில் வைத்துக் கொள்வதே போதும் என்று நம்பப்படுகிறது. சுமார் 350 ஆண்டுகளுக்கு முன்பு திருவாரூர் ஆதீனத்தைச் சேர்ந்த ஸ்ரீலஸ்ரீ தேசீகமூர்த்தி தம்பிரான் திருச்செந்தூர் மேல கோபுரத்தை நிர்மாணித்தார். பொருளாதார சிக்கல் ஏற்பட்ட போது கூலி ஆட்களுக்கு கூலியாக பன்னீர் இலை விபூதியை வழங்கி தூண்டுகை விநாயகர் கோயிலை தாண்டி திறந்து பாருங்கள் என்று கூறினாராம். அவர்கள் திறந்து பார்த்தபோது தத்தம் உழைப்பிற்குரிய பணம் அதில் இருந்தது. இது கோயில் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அதிசய சம்பவம். ஆதிசங்கரர் அருளிய சுப்பிரமணிய புஜங்கம் கூறுகிறது, வலிப்பு, குஷ்டம், ஷயம், நீரிழிவு, குன்மம் போன்ற கொடூர நோய்களும் பூத பிரேத துன்பங்களும் உன் பன்னீர்